ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் பார்ட் 2 எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுறது, டேட் என்ன அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக லைவாக டெஸ்ட் எழுத போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம கேட் வெப்சைட்குள்ளே போயிட்டு கேட் போர்ட்டல் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய். ஓகே, இப்போ நம்ம பார்ட் 2 எக்ஸாம் டேட் என்னைக்குன்றதை பார்ப்போம். நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் தேதி ஆரம்பிக்கு. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த எக்ஸாம்ஸ் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வெப்சைட் லிங்க்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளை ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் போர்ட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடும். வாங்க போகலாம். இது தாங்க டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா லைட்டாக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். எக்ஸாம் டேட் 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை நம்மளுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். இப்போ 1580 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபர்தராக நம்ம 50% மார்க் 6 பேப்பரில் எடுத்தாகணும் 10ல். ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல். அதுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடித்தவங்களோட லாகின் ஐடி உள்ளே போகிறதுனால நம்மளுக்கு புக்கு இல்லை. சம்டைம்ஸ் உங்களுக்கு புக்கு இல்லைன்னா கூட நீங்கள் இந்த வெப்சைட்டில் கான்டாக்டர்ஸ் அப்படின்னுக்குள்ளே போயிட்டு இந்த இதில் நீங்கள் மெயில் பண்ணியோ இல்லை ஃபோன் பண்ணியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கை இமெயிலே சென்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் புக்கு அந்த வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போதைக்கு கொஸ்டின் அவைலபிளாக இல்லை, பட் அப்டேட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து இது ப்ராக்டிஸ் டெஸ்ட். இதில் நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு உள்ளே போய் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் வாட் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னு இருக்கு. இதை பார்த்தாலே தெரியுது ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது. அடுத்த கொஸ்டின் போகணுன்னா க்ளோஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணதை டெலிட் பண்ணணும்னா அதை பண்ணிக்கலாம். பட் இதில் மைனஸ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். சைடில் 1 2 3 அப்படின்னு கொஸ்டின் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு அது சேஞ்ச் ஆகிக்கணும். இப்போ நம்ம 5 கிளிக் பண்ணுறோம். 5 கிளிக் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோவை நம்ம போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து நம்ம எக்ஸாம்ஸ் பேஜுக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்தோன்னா 10ஆம் தேதி எல்லா எக்ஸாமுமே 10 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 10ஐயுமே ஒரே நாள் எழுதிக்கலாம். இதில் 6 பேப்பரில் நீங்கள் 50%க்கு மேலே மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம், ஸ்கோர் பண்ணிட்டோம், நம்ம பாஸ் பண்ணிட்டோமா ஃபெயில் பண்ணிட்டோமா அப்படின்றத எப்படி பார்க்குறதுனா ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் நீங்கள் இவ்வளோ கிரேட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டோட்டலாக நம்ம 10லேயும் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் நம்ம எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். சப்ஜெக்டில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கடைசி ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணுறோம். இந்த மாதிரியான உங்களுக்கு ரிப்போர்ட் பேஜ் இதில் வரும். இதில் நீங்கள் 10 எக்ஸாம் எழுதின மார்க் இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் 60க்கு மேலே. ஸோ நம்ம எலிஜிபிள் தான், குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. 100 மார்க் 90 மார்க் அந்த மாதிரி வரணுன்னா புக்கை நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க, நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரைனிங் போகணும் 45 நாள். சிஎம்ஏ ஆடிட்டருக்கு கீழே 45 நாள் ஃபினிஷ் பண்ணோன்னே 3 சர்டிஃபிகேட்டையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஹெல்ப் அப்படின்றதில் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபஸ்ட்டு அந்த டேஷ்போர்டில் ஒரு இதை கிளிக் பண்ணி நம்ம டேட் ரீட் பண்ணோம். அந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா நம்மளால் ரீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டவுன்லோடிங் ஸ்டடி மெட்டீரியல், அது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி நம்மளுக்கு இல்லைன்னா வாங்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ப்ராக்டிஸ் கொஸ்டின் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, ஒரு 2 or 3 டேஸில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்து டேக்கிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு இருக்குது, அது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னோம். அடுத்து கிவிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு இருக்குது, எக்ஸாம்ஸ் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கோம். அடுத்து ரிப்போர்ட் மார்க் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஹெல்ப்பில் இருக்கோம். ஓகே, எல்லா டேபும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, நம்ம எப்படி சர்டிஃபிகேட்டை வாங்குறது, பார்ட் 2 ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த சர்டிஃபிகேட் தானே வரணும், அது எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு 45 நாள் நீங்கள் ட்ரைனிங் போகணும். ஒரு சிஎம்ஏ ஆடிட்டர் கீழே ட்ரைனிங் போயிட்டு 3 ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஆடிட்டர்கிட்ட சைன் வாங்கி இதில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. சென்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் ஒரு 1 month இதுக்காண்டி வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணி நீங்கள் இதை போஸ்ட் மூலமாக வாங்கிக்கலாம். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். இதை பற்றி நீங்கள் வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.